வாழ்க வளமுடன். வாங்க நம்ம இன்னைக்கு அரண்ஸ் விலாக்ஸ்ல முட்டையை டிஃபரெண்டா எக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். நீங்க இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் போட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பார்த்துக்கலாம். அது தேவையானது 2 முட்டைக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி, 3 மிளகா, கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அரிசியும் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறட்டும். அப்புறம் இப்போ நம்ம அதுக்கு எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். ஊறிடுச்சு அரிசி பருப்பெல்லாம். இப்போ தயார் பண்ணுவோம். முதல்ல மிக்சியில் மிளகாயும் இந்த மல்லி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா திரிச்சுக்கிடுவோம். ஏன்னா முன்னாடினா அம்மியில் அரைப்போம், அது கரெக்டாக அரைப்பட்டுரும். இப்போ கொஞ்சம் திரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டோம்னா சரியாக வரும். அப்படிதான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். மிளகாய் மல்லி நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசி பருப்பையும் போட்டு பரப்பரன்னு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பரப்பரன்னு திரிக்கிறோம். பரப்பரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இதாக தான் இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதை எடுத்தாச்சு. இப்போ எடுத்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். 2 முட்டையை அதில் போட்டு நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். தோசைக்கல் போட்டாச்சு, காஞ்சிச்சு. குட்டி குட்டியாக ஊற்றோம்னா பிள்ளைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அதனால நாங்கள் வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டியில் ஒன்றா ஊற்றுவோம். அந்த மாதிரி வச்சா 2 3 அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாண்டுட்டு சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே வித்தியாசப்படும். ஒரே இதாக பெருசாக ஊற்றுனா அது ஒரு மாதிரி கனமாக பன் தோசை மாதிரி இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அது பெரியவங்களுக்கு அப்படியும் ஊற்றிக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சின்னதாக ஊற்றி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா செவந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் லைட்டாக செவக்கவும் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது சாதாரணமாக சும்மா எங்கள் மாமியார்லாம் முட்டையா அப்படின்னா, ஆமாம் இது என்ன சப்புன்னு என்ன முட்டையெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்வாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களும் அவங்க சொல்லி கொடுத்ததான் இது. எங்கள் மாமியாரோட மாமியார் சொல்லி கொடுத்தது. இதுக்கு பேரே நாங்கள் ஆயா அடை அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் என்ன பேர் வேணால் சொல்லிக்கோங்க. அதான் எங்கள் மாமியாரோட மாமியாரை வந்து ஆயான்னு எல்லாரும் சொல்கிறதுனால அது ஆயா ஆயா சொன்ன ரெசிபி. அதனால் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.